நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இந்த வளையாட்ட ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மேலே வரையும் டச் ஆகிற மாதிரி, மேலே டச் ஆகி கீழே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளண்டர் ஒரு ஆப்ஷனில் போய் மல்டிப்ளே கொடுத்துருங்க. மல்டிப்ளே கொடுத்துட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆல்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிட்டு கீழே மட்டும் அந்த கட் பண்ண தெரியுது அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அடுத்த சின்ன சின்ன பிஎன்ஜி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொடி இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த பக்கம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரத்தம் வந்து ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அந்த ரத்தத்தை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேப்பில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் ஒரு 2 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பிஜின். அது கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே வந்து அந்த கட் பண்ணெல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினா அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூன்னு இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி டிக்கு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆட்ட ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா பிளெண்டர் ஒரு ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எரேசரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைட்டாக நம்ம மேலே பார்த்தீங்களா அதை மட்டும் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு டிக்கு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் நான் வந்து இது எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் ஏன் ஊர் ஏதோ அதை வந்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கச்சிட்டியார் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா கச்சிட்டியார் எஃபெக்ட்னு ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து நல்லா டார்க்காக தெரியும். மேலே டிக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.